இப்போ தான் நம்ம மெயினான பார்ட்டுக்கு வரோம், தியரம் ப்ரூஃப். ஸோ தியரம்னாலே நிறைய பேர் கொஞ்சம் ஒரு பதட்டமாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நான் அப்படியே ஸ்டோரி மாதிரி சொல்லிகிட்டே போகிறேன், பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் நம்ம பெருசாக ஒன்றும் நம்ம சிந்திக்கிற அளவுக்கு இல்லை. அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த 3 கிரிட்டேரியன் SAS, AAA, AAA இந்த 3 கிரிட்டேரியனும் அந்த நம்ம சிமிலாரிட்டிக்கான சம் எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸோ அதை மட்டும் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னால இதை அப்படியே நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், ஒரு ஸ்டோரி மாதிரி அப்படியே நம்ம கடந்து போகலாம். ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். இது வந்து தியரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம்னு சொல்லியிருக்காங்க, அல்லது PPTன்னு சொல்லுவாங்க, அல்லது தால்ஸ் தியரம். தால்ஸுங்கிறவர் தான் இதை வந்து என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா டிரைவ் பண்ணியிருக்கிறாரு, ஒரு மேத்தமெட்டிஷியன். ஸோ அவரோட நேமில் இந்த தியரம் வந்து என்ன செஞ்சுருக்கு, நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன தான் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்லலை. நான் முதல்ல ஒரு கதை மாதிரி சொல்லிவிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுறேன். ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரையாங்கிளில் ஒரு பேரலல் லைன் வரைஞ்சிங்க அப்படின்னா, முக்கோணத்தில் ஏதோ ஒரு சைடுக்கு நீங்கள் பேரலல் லைன் வரைஞ்சிங்கன்னா அந்த லைன் வந்து 2 பக்கத்தை இன்டர்செக்ட் பண்ணும். நான் அப்படியே கையில் வச்சு காமிக்கிறத பாருங்கள். 2 சைடில் இன்டர்செக்ட் பண்ணும். அப்படி பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் எப்படி இன்டர்செக்ட் பண்ணும் அப்படின்னா, இந்த சைடில் உள்ள ரேஷியோவும் இந்த சைடில் உள்ள ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு அது என்ன செய்யும், சம விகிதத்தில் பிரிக்கும். சமமாக பிரிக்காது, சம விகிதம். விகிதம்ங்கிறது என்னது, டிவைடில் எழுதுவோம். ரேஷியோங்கிறது டிவைடில் தான் எழுதுவோம். அப்போ டிவைடுனா என்ன அர்த்தம், AD/DP ஈக்குவல் டு AE/EC அப்படி பிரிக்குமா. அந்த 2 நீங்கள் ரேஷியோ கண்டுபிடிச்சிங்க. இப்போ இதுக்கு லென்த்து அப்ளை பண்ணி நீங்கள் அந்த ரேஷியோக்கான வேல்யூ அப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவலாக வரும். சரியா, AD/DP ஈக்குவல் டு AE/EC அப்படின்னு பிரிக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. அது இப்போ ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். A straight line drawn parallel to the side of the triangle. அந்த சைடு ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கு ஒரு parallel லைன் வரைஞ்சிங்கன்னா intersect the other 2 side. Intersecting the other 2 side, divide the sides in the same ratio. சேம் ரேஷியோவில் பிரிக்கும். அப்போ அந்த சேம் ரேஷியோவில் பிரிக்கும்னு நாம் என்ன செய்யணும், ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்னென்னு ப்ரூவ் பண்ணணும், AD/DP is equal to AE/EC அப்படிங்கிறது நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ to prove that அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன செய்யணும், AD/DP AE/ECன்னு நீங்கள் எழுத போகிறீங்க. ஓகே, சரி, ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எழுதலாம். முதல்ல given in ட்ரையாங்கிள் ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அதில் டிஇன்னு ஒரு பேரலல் பாயிண்ட் எடுங்க. டி இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏபி, இ இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏசி. சாரி, டி இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏபி, இ இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏசி. அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ டிஇன்னு 2 பாயிண்ட் எடுங்க. அந்த 2 பாயிண்டில் டிங்கிற பாயிண்ட் ஏபியில் இருக்கும், இங்கிற பாயிண்ட் ஏசியில் இருக்கும். சரியா, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறத கிவன் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரூஃப் என்ன சொல்லணும், அதனுடைய ரேஷியோ ஈக்குவல்னு சொல்லணும். AD/DP is equal to AE/EC சொல்லியிருக்காங்களா. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்ப்பா, இந்த லைனை வந்து பேரலல்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். சரியா, டிங்கிற லைனு பிசிங்கிற லைனுக்கு பேரலல் அப்படின்னு சொல்லி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், இதை நான் ஏற்கனவே ப்ரூவ் பண்ண போகிறோன்னு சொன்னேன். எப்போ பேரலாக ஒரு லைனை வரைஞ்சோம் அப்படின்னா இந்த ரேஷியோ ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். அப்போ இதை நம்ம எடுத்துக்கிட்டு இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். புரியுதா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அட்டவணை போட்டுக்கோங்க. ஒரு சீரியல் நம்பர், ஸ்டேட்மெண்ட், ரீசன். இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதணும், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ரீசனை இங்கே எழுதணும். இப்போ இங்கே இந்த டயக்ராமை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பியோட ஆங்கிள் 1, சியோட ஆங்கிள் 2, ஏவோட ஆங்கிள் 3. இப்போ ஒரு பேரலல் லைன் வரைகிறோம். நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஒரு பேரலல் லைன் வரைகிறோம்னா எந்த லைனுக்கு பேரலல் லைன் வரைகிறோமோ அந்த லைனில் உள்ள ஆங்கிள் அப்படியே இங்கே இருக்கும். புரியுதா, இப்போ பிசிக்கு தான் நம்ம பேரலாக வரைஞ்சிருக்கோம். அப்போ பிசியில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் இந்த டிஇலையும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனால தான் இங்கேயும் 1 போட்டிருக்கோம், இங்கேயும் 2 போட்டிருக்கோம். சரியா, இங்கே உள்ள ஆங்கிள் அப்படிங்க எழுதியிருக்கோம். சரியா, இப்போ நான் வரைஞ்சதுக்கு அப்புறமா நான் அடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த முழு ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளை இங்கே வச்சுட்டு இப்போ புதுசாக ஒரு லைன் வரைஞ்சேன் பார்த்தீங்களா. லைனை வரைஞ்சால் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிளாக தான் இருக்குது, ஏடிஇ. இதை மட்டும் தனியாக நான் எடுத்து எழுதிட்டேன். ஏன்னா இது 2 தான் சிமிலர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் கொண்டு வரணும். சிமிலராக இருக்கா இல்லையானுங்கிறத நான் பார்க்கணும். இப்போ நான் இந்த சின்ன ட்ரையாங்கிள் இங்கே எடுத்திருக்கேன், பெரிய ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது. இடையில உள்ள கோடை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடாதீங்க. ஏன்னா அந்த இடையில உள்ள கோடை வச்சு தான் நான் என்ன செஞ்சிட்டேன், தனி ட்ரையாங்கிளை எழுதிட்டேன். இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது சிமிலராக இல்லையாங்கிறத பார்த்த உடனே சொல்லிடலாம். வெரி குட், எப்படி சொல்லிடலாம், ஆங்கிள்
கிரிட்டேரியன். அதாவது 3 ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கு பாருங்க. பி ஆங்கிள் டி ஆங்கிள் ஈக்குவல், சி ஆங்கிள் இ ஆங்கிள் ஈக்குவல், ஏ ஆங்கிள் ஈக்குவல். ரெண்டுமே ஏங்கிற ஆங்கிள் வந்து காமன் இல்லையா, அதனால் ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ட்ரிபிள் ஏ கிரிட்டேரியன் படி இது ரெண்டுமே எப்படி இருக்கும், சிமிலராக இருக்கும். அதைத்தான் எங்கள் கதையாக சொல்லியிருப்பாங்க. ஆங்கிள் ஏபிசி ஏடி இஸ் ஈக்குவல் டு 1. ஆங்கிள் ஏபிசி ஏடிஇ நடுவில் வரக்கூடியதான் இங்கே ஆங்கிளாக நம்ம எடுப்போம். இப்படி எழுதும்போது ஏபிஇன்னா என்ன அர்த்தம், ஏபிசின்னா என்ன அர்த்தம், நடுவில் இருக்கிறதோட ஆங்கிள் தான் இங்கே எழுதணும். ஏடிஇனா இங்கே நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் இங்கே எழுதணும். சரியா? அடுத்து ஏசிபி ஏஇடி, ஏசிபி ஏஇடி. அப்போ இங்கே சியோட ஆங்கிள், இங்கே இயோட ஆங்கிள் 2 எழுதியிருக்கோமா? அடுத்து டிஏஇ பிஏசி, டிஏஇ பிஏசி நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஏவோட ஆங்கிள். இப்போ 3 ஆங்கிளையும் எழுதியிருக்கோம். அதுக்கும் கதை சொல்கிறோம். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டிஇ பேரல் பிசி. நாங்கள் ஏற்கனவே சொன்னோன்னா, ஒரு லைனை வந்து பேரலாக வரைஞ்சோம் அப்படின்னா, ஒரு லைனை வந்து பேரலாக வரைஞ்சோம்னா கீழே என்ன ஆங்கிள் இருக்கோ, எந்த லைனுக்கு பேரலாக வரைஞ்சோமோ அந்த லைனில் என்ன ஆங்கிள் இருக்கோ அதுதான் அந்த பேரலல் லைனோட ஆங்கிளை ஆக்ட் பண்ணும். அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் பிகாஸ் டிஇ பேரல் பிசி. அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. 3ஆவதில் மட்டும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம ரீசன் சொல்லணும் இல்லையா. 3ஆவது வந்து ஏ, ரெண்டுமே ஏவோட ஆங்கிள். போத் ட்ரையாங்கிள் ஹேவ் எ காமன் ஆங்கிள். இந்த ட்ரையாங்கிளை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏங்கிற ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது, பெரிய ட்ரையாங்கிளுக்கும் காமனாக இருக்குது. ரெண்டுக்குமே காமனாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போத் ட்ரையாங்கிள் ஹேவ் எ காமன் ஆங்கிள். அப்போ இங்கே 3 ஆங்கிளுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லலாம், ஆங்கிள் சிமிலாரிட்டி படி இந்த 2 ட்ரையாங்கிளுமே என்ன சொல்லலாம், சிமிலர் ட்ரையாங்கிள் சொல்லிடலாம். சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்கிறதுனால என்ன நமக்கு லாபம் இருக்குது அப்படின்னா, கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம்ப்பா, ஏபி பை ஏடி சொல்லலாமா கரஸ்பாண்டிங் சைடு. ஏன்னா இங்கே ஆங்கிள் 1 இருக்குது, ஆங்கிள் 1 இருக்குது. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் சைடை நம்ம என்ன செய்யணும், ரேஷியோவில் எடுக்கணும். ஏபி பை ஏடி. அடுத்து பிசி பை டிஇ. பிசியோட ஆங்கிள் 1-2 இருக்குது, டியில் ஆங்கிளும் 1-2 இருக்குது. அப்போ இந்த ரெண்டையும் தான் கம்பேர் பண்ணணும், பிசி பை டிஇ. அடுத்து ஏசி பை ஏஇ. புரியுது இல்லையா? அப்போ இந்த 3 சைட்ஸும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஆனால் இந்த இப்போ நம்ம 3 சைடும் எடுக்க போகிறதில்ல. எதைத்தான் நம்ம எடுக்க போகிறோம்னா ஏபி பை ஏடி, ஏசி பை ஏஇ. ஏன் அப்படி எடுக்க போகிறோம், அந்த சைடை தான் அதனுடைய ரேஷியோ வந்து ஈக்குவல்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போகிறோம். சொல்லியிருக்கோமா, ஏபி பை ஏடி ஏசி பை ஏஇ. கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். கதை சொல்லியாச்சா. கரஸ்பாண்டிங் சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் அப்படின்னாலே கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படிங்கிற கதையை சொல்லிடலாம். இங்கே எடுத்ததுக்கு ரீசன். இப்போ ஏபிக்கு பதிலாக நான் என்ன செய்கிறேன், ஏடி ப்ளஸ் டிபின்னு எழுதுகிறேன். ஏன், ஏபிக்கு பதிலாக ஏடி ப்ளஸ் டிபி. ஏடியையும் டிபியும் கூட்டினா என்ன கிடைச்சிட போகுது, ஏபின்னு கிடைக்கும். அதே மாதிரி ஏசி இருக்க இடத்துல ஏஇ ப்ளஸ் இசின்னு நான் எழுதலாம். இல்லையாச்சா, ஏஇ ப்ளஸ். இதில் கதை சொல்லியிருக்கேன். ஸ்பிளிட் ஏபி அண்ட் ஏசி யூஸிங் த பாயிண்ட்ஸ் டி அண்ட் இ. டி அண்ட் இங்கிற பாயிண்ட்டை வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஏபிஎஸ்சியை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற கதையை சொல்லியிருக்காங்க. ஏடி ப்ளஸ் டிபின்னு இருக்கு இல்லையா, அதை ஏடி பை ஏடி ப்ளஸ் டிபி பை ஏடி பிரிக்கலாம்ல. இங்கே எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். ஏஇ பை ஏஇ ப்ளஸ் இசி பை ஏஇ. பிரிச்சாச்சா, நம்ம சொன்ன மாதிரி ஆன் சிம்பிளிஃபிகேஷன். இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடச்சிரும். இங்கேயும் 1ன்னு கிடச்சிருமா. 2 சைடும் 1 இருக்குன்னா அதை என்ன பண்ணிடலாம், நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அல்லது இந்த சைடு ப்ளஸில் இருக்கிறது அங்கே போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகி கேன்சல் ஆகிடும். கேன்சலிங் 1 ஆன் போத் சைடு. அப்போ என்ன கிடைக்கும், டிபி பை ஏடி இசி பை ஏஇ. அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றிக்கலாம். இந்த பக்கம் என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே தான் இங்கேயும் பண்ணலாம். அப்போ ரெசிப்ரோக்கலாக என்ன அர்த்தம், தலைகீழியாக மாற்றுறது. ஏடி மேலே போயிடும், டிபி கீழே வந்துடும். ஏஇ மேலே போயிடும், இசி பை கீழே வந்துடும். வந்துருச்சா, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸ்டேட்மெண்ட்டை போய் பார்க்கலாம். ஏடி பை டிபி ஏஇ பை இசி ஞாபகம் வச்சுக்கோங்க. டூ ப்ரூவ் என்ன சொன்னோம், ஏடி பை டிபி ஏஇ பை இசி. டயக்ராம் பாருங்கள், நான் சொன்னது கரெக்டாக தானே, ஏடி பை டிபி ஏஇ பை இசி. அப்போ இந்த பாயிண்ட் பிரித்த பாயிண்ட் வந்து எப்படி பிரிச்சிருக்கு, சேம் ரேஷியோவில் பிரிச்சிருக்கு அப்படின்னு ப்ரூவ் பண்ணியாச்சா. சரி, ப்ரூவ் பண்ணியாச்சு. இது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளில் சொன்னால் நல்லாயிருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். வாங்க ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன். இதோட சைடு வந்து மொத்தம் 5, இதோட சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் டின்னு ஒரு பேரல் லைன் வரைகிறேன். எப்படி வரைஞ்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு புரியுறதுக்காக வரைஞ்சிருக்கேன்.
இந்த லைன் வந்து எப்படி பிரிக்குன்னா இங்கே ஒரு 2.5ன்னு பிரிச்சிருக்கு, இங்கே ஒரு 2.5ன்னு பிரிச்சிருக்கு, இங்கே எப்படி பிரிச்சிருக்கு 3 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர்னு பிரிச்சிருக்கு. நீங்கள் வேறு எந்த சைஸில் நீங்கள் இந்த பேரலல் வரைஞ்சாலும் இது ஈக்குவலாக தான் வரும். ரைட். இப்போ நான் வரைஞ்ச லைன் இங்கே 2.5 2.5ன்னு பிரிச்சிருக்கு, இங்கே 3 3ன்னு பிரிச்சிருக்கு. மொத்தம் லென்த்து 5, இங்கே மொத்த லென்த்து 6. அப்போ அங்கே நம்ம சொன்ன மாதிரி பார்க்கலாம். AD/DP AE/EC. AD/DPனா 2.5 2.5, AE/ECனா 3/3. ரெண்டோட ரேஷியோவும் என்ன தான் கிடைக்குது நமக்கு? 1 தான் கிடைக்குது. சேம் ஆயிடுச்சா? அப்போ நம்ம சொன்னாங்க தியரம் ப்ரூஃப் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதே கான்செப்ட் தான். அடுத்து ஒரு கராலரி இதில் சொல்கிறாங்க பாருங்களேன். இந்த நம்ம கராலரிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த தால்ஸ் தியரத்தை வச்சு ஒரு ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. இது நமக்கு ப்ரூஃபாக தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தேவைப்படும். எப்படி வந்து AD/DP AE/EC சமம்னு சொல்கிறோமோ அதே மாதிரி AB/BD AC/CE இதுவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு இதோட ரேஷியோ, ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட்டு இதோட ரேஷியோ அப்படின்னு தான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு கான்செப்ட்டும் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, மொத்த பாயிண்ட்டு டிவைட் பை செகண்ட் பாயிண்ட், மொத்த டோட்டல் லென்த்து டிவைட் பை செகண்ட் லென்த் இதுவும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது AB/BD AC/CE இதுவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது எப்படி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், இந்த எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். AB/DP அப்படி தானே சொல்லியிருக்காங்க. AB/DP ABயோட லென்த்து 5, DPயோட லென்த்து 2.5. அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். அதே மாதிரி இந்த சைடு வாங்க. மொத்த லென்த்து AC/செகண்ட் ஆஃப் EC. மொத்த லென்த்து 6, செகண்ட் லென்த்து 3, 6/3 2 ஈக்குவலாக வந்துருச்சா? அப்போ AD/DP = AE/ECன்னு சொல்லலாம். மொத்த லென்த்து டிவைட் பை செகண்ட் பார்ட் ஈக்குவல் டு மொத்த லென்த்து டிவைட் பை செகண்ட் பார்ட் இப்படியும் சொல்லலாம். ஸோ இதுவும் ஒரு கான்செப்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒரு சாதாரணமான விஷயமாக எடுத்து அப்படியே நம்ம மைண்டில் ஏற்றிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தியரம்லாம் ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. ஸோ இது நம்ம லென்த்தான போகக்கூடிய வீடியோவாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கும் மறக்காது. இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டைம் நம்ம என்ன செய்யணும், இதை மக்கப் பண்ணணும், எழுதி பார்க்கணும், மறந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை அப்படியே நான் சொன்ன மாதிரி ஸ்டோரியை அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியாக என்றைக்குமே மறக்காமல் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வாங்க. அதுக்கான ஆன்சரோட இதனுடைய கான்வர்ஸ் பார்ட்டை ப்ரூஃப் பண்ணலாம். சரியா? கான்வர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.